யாழ் புலம்பெயர் தமிழரின் கேவலச் செயல். பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பாலியல் செயற்பாட்டில் ஈடுபட்ட சம்பவம். சஜித்துக்கு காலக்கெடு கொடுத்த ரணில், இல்லையென்றால் ஜானை களத்தில் இறங்கும் என எச்சரிக்கை. மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்ட 23 வயது இளைஞரின் சடலம். யாழ் தையிட்டியில் திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு. யாழில் வெடித்தது மற்றுமொரு பெரும் போராட்டம். வீதிக்கு இறங்கிய பெண்கள். பெண் மருத்துவரின் துஷ்பிரயோக விவகாரத்தில் பெண்ணொருவர் கைது. நாட்டின் பிரபல குற்றவாளியின் பட்டியலில் தேடப்படும் நபர் என அறிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பயணிகள் மற்றும் பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக புலம்பெயர் யாழ்ப்பாண தமிழர் ஒருவர் துன்புறுத்தியதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மானி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இலங்கை மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் இரட்டை குடியுரிமை பெற்ற நபர் நேற்று அதிகாலை 12:45 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக இந்தியாவின் மும்பை நகரத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்துள்ளார். இதன்போது குறித்த நபர் விமானத்திற்குள் மதுபானம் அருந்தியுள்ளார். பின்னர் சந்தேக நபர் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் விமான பணியாளர்கள் இதுகுறித்த கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தகவல் அளித்தார்கள். விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் சந்தேக நபரை உடனடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீசாரினால் மருத்துவ பரிசோதனைகளுக்காக ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் அதிக அளவு மது அருந்தியிருந்ததாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன நிலையில் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு காலக்கெடு ஒன்று விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த மேற்கண்ட முடிவு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜித அபேவர்த்தன அவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான இணக்கப்பாட்டுடன் சுயாதீன சின்னம் ஒன்றில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும். அந்த தீர்மானத்தை எட்டுவதற்கு 15ஆம் தேதி வரை எவ்வித தடையும் இல்லை. அவ்வாறு இல்லை என்றால் யானை சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் என்று ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்து வருகின்றார். இணக்கப்பாடு எட்டப்பட்டு யானை சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இதற்காகவே காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை ஹீரியகொடல சந்திக்கு அருகிலுள்ள அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் இளைஞரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். உயிரிழந்தவர் அபேசேகர பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய அபேசிங்க விஜயநாயக்க சந்தீப லக்மால் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் இளைஞரின் சடலத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட பின்னர் பாலத்தில் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த மர்ம மரணம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹம்பாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
யாழ் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மக்களது காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸபிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் அதிகாலை வேளையில் அப்பகுதி மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதே தினத்தன்று மாலை நிறைவடைகின்றது. தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவர்களிடம் கையகப்படுத்தாது அந்த காணிகளை மறித்து பௌத்த விகாரை ஒன்றினை அமைத்தமைக்கு கண்டனம் தெரிவித்தே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதேவேளை பௌர்ணமி தினமாகிய இன்றும் குறித்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் தொனிப்பொருளில் மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் பேரணியாக தந்தை செல்வா கலையரங்கம் வரை சென்று மனு கையளிப்புடன் நிறைவுக்கு வந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்று இரவு கண்ணேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 37 வயதுடைய சகோதரி மற்றும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர் மறைந்திருக்க உதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளும் இன்றைய தினத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நபர் சிறையில் இருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரிய வந்ததாக ஒப்புக்கொண்டார். சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயர் உள்ள ஒருவர் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் விரிவான விசாரணைகளை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பெண் மருத்துவரை அவரது விடுதி அறைக்குள் கூர்மையான கத்தியை காட்டி அச்சுறுத்தி அவரை தவறான முறைக்கு உட்படுத்தியதன் பின்னர் அவரது தொலைபேசியை திருடிக் கொண்டு சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார். குறித்த சூத்திரதாரி தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் புலம்பெயர் தமிழரின் கேவலச் செயல். பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பாலியல் செயற்பாட்டில் ஈடுபட்ட சம்பவம். சஜித்துக்கு காலக்கெடு கொடுத்த ரணில், இல்லையென்றால் ஜானை களத்தில் இறங்கும் என எச்சரிக்கை. மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்ட 23 வயது இளைஞரின் சடலம். யாழ் தையிட்டியில் திஸ்ஸபிகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு. யாழில் வெடித்தது மற்றுமொரு பெரும் போராட்டம். வீதிக்கு இறங்கிய பெண்கள். பெண் மருத்துவரின் துஷ்பிரயோக விவகாரத்தில் பெண்ணொருவர் கைது. நாட்டின் பிரபல குற்றவாளியின் பட்டியலில் தேடப்படும் நபர் என அறிவிப்பு.